தமிழகத்தினுடைய பாரம்பரியம், பல்லாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து தொன்று வரக்கூடிய ஒரு பாரம்பரியம். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த வெள்ளாளர் பெயரை அரசியலுக்காக இன்னொரு சமுதாயத்திற்கு தாரை வார்க்கின்ற சூழலை தமிழகத்தில் அரசியல் சுயலாபத்திற்காக நடைபெறுகின்றது. இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர், அதில் இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு வார காலமாக கமலஹாசன், ரஜினிகாந்த் எல்லாம் எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தக்கூடாது, எம்ஜிஆர் அதிமுகவுடைய சொத்து என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போ சினிமாவில் நடித்த ஒரு தலைவரை இன்னொரு சினிமாவில் நடிக்கின்ற ஒரு தலைவர் அரசியல் சொல்லுகின்ற அந்த சூழ்நிலையிலே வன்மையாக கண்டிக்கின்றார்கள். அந்த பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று தமிழகத்திலே ஆளுகின்ற அமைச்சர், முதலமைச்சர் எல்லாம் சொல்லுகின்றார்கள். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே தொடர்ந்து இந்த மக்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக தொன்று வரக்கூடிய வேளாளர்களுடைய இந்த எங்களுடைய பாரம்பரியத்தினுடைய பட்டயம், சான்றுகள் எல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வெட்டுகளாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே இன்னைக்கு அதை தாரை வார்க்கின்றதை இங்கே நாமக்கல் மாவட்டத்திலே திருச்செங்கோட்டிலே மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் எடுத்துரைத்திருக்கின்றோம். உடனடியாக தமிழக அரசு பரிந்துரை வாபஸ் பெற வேண்டும். இல்லை என்றால் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் இன்னைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பல்வேறு பகுதிகளில் ஆதரவு கொடுத்து அதற்குண்டான முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு போராட்டம் தமிழகத்திலே தேர்தல் நேரத்திலே வெடிக்கும். அதையும் மீறி தமிழக அரசு மௌனமாக இருந்தால் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் ஒரு கண்டனத்தையும் ஒரு கோரிக்கையும் வைக்கின்றோம். தமிழகத்திலே 2.5 கோடி வாக்காளர்கள் தேர்தலை புறக்கணிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் என்பதை இந்த நேரத்திலே எச்சரிக்கை விடுகின்றோம். இந்த கோரிக்கையை தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கின்றார்கள் அரசியல் லாபத்திற்காக. ஆக அதை திரும்ப பெற வேண்டும். 2.5 கோடி வாக்காளர்களும் அனைத்து வெள்ளாளர் சமுதாயம் பொதுச்செயலர் ER ஈஸ்வரனுடைய தலைமையிலே ஒன்று கூடி அதிமுகவை நிராகரிப்பார்கள். இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் எழுச்சி பெற்றால் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை வைத்து தமிழக தேர்தலில் புறக்கணிக்க சூழ்நிலை வரும். சூரியமூர்த்தி, கொங்கு வேளாளர் கன்ற பேரவை பொதுச் செயலாளர்.